Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 22 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது ஆர்டிக்கல் 32 வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் 32 பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் எந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்யூஷன் வந்துட்டு போய் தேடி போகலாம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 32. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். A mere declaration of fundamental rights in the Constitution is meaningless, useless and worthless without providing an effective machinery for their enforcement if and when they are violated. அதாவது எப்பெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆகுதோ அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 32. ஸோ இந்த ஆர்டிக்கல் 32 இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மீனிங்லெஸ், யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Article 32 confers the right to remedies for the enforcement of the fundamental rights of an aggrieved citizen. அதாவது நம்மளுடைய சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதில், கட்டாயப்படுத்துறதுல ஆர்டிகல் 32 முக்கிய பங்கு வகிக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், த ரைட் டு கெட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் protected is in itself a fundamental right. அதாவது ஆர்டிகல் 32 சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான். ஏன்னா ஆர்டிகல் 32வே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண யூஸ் ஆனாலும் ஆர்டிகல் 32 இட்செல்ஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட், அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் மேக்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரியல். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உண்மையாக கொண்டு வருது. That is why Ambedkar called Article 32 as the most important article of the Constitution, an article without which this Constitution would be nullity. அதாவது இந்த ஆர்டிக்கல் மட்டும் இல்லைனா கான்ஸ்டியூஷனே ஒரு நல்லிஃபை, அதாவது ஒரு நல்லிட்டி, ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். இட் இஸ் த வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த வெரி ஹார்ட் ஆஃப் இட். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஆன்மா, இதயம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா இந்த ஆர்டிகல் 32 தான் சொல்கிறோம். ஓகேவா, இட் இஸ் த வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த வெரி ஹார்ட் ஆஃப் இட். The Supreme Court has ruled that Article 32 is a basic feature of the Constitution. Article 32, okay va? Hence it can't be abridged or taken away even by the way of an amendment to the Constitution. It contains the following provisions. அதாவது ஆர்டிகல் 32ன்றது பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, நாம் நினச்சாலும் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம எடுக்க முடியாது. அவ்வளோ முக்கியமான ஆர்டிக்கல் அது. ஸோ இந்த ஆர்டிக்கிளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு 4 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், எ ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் பை அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ். அதாவது அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் கேரண்டீடு. கேரண்டி பண்ண ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உண்டான அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ்க்காக நீங்கள் இதை சுப்ரீம் கோர்ட் வரை எடுத்துகிட்டு போகலாம். Supreme Court shall have power to issue directions or orders or writs for the enforcement of any of the fundamental rights. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் மூலியமாக. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் அதுக்காக ஏதாவது ஆர்டர் கொடுக்கவோ இல்லை ரிட் பெட்டிஷன்ஸ் மூலிமா, அதாவது ரிட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீதி பேராணைகள் உச்சநீதிமன்றம் தான் இதை கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் 5 இருக்குது. ஓகேவா, 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னா habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo-warranto. மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம் இந்த வீடியோலையே. ஸோ இது வந்து ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா பார்லிமெண்ட் கேன் எம்பவர் எனி அதர் கோர்ட். அதாவது பார்லிமெண்ட் நினச்சதுன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மட்டும்தான் ரிட் பெட்டிஷன் வந்து கொடுக்கணும்னு இருக்குது இது வர. ஸோ பார்லிமெண்ட் நினச்சதுன்னா எந்த கோர்ட்டை வேணால் எம்பவர் பண்ணலாம். ஓகேவா, ஆர்டர்ஸ், ரிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் கொடுக்குற மாதிரி. However, this can be done without prejudice to the above powers conferred on the Supreme Court. ஓகேவா, இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரீஜுடிஸ் வந்துட்டு கீழே தான் இது நடக்கும். எனி அதர் கோர்ட் ஹியர் டஸ் நாட் இன்க்ளூட் ஹை கோர்ட்ஸ் பிகாஸ் ஆர்டிகல் 226 has already conferred these powers on the high courts. அதாவது
இது எல்லாமே இந்த எனி அதர் கோர்ட்டு நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஹை கோர்ட் அடங்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் கொடுக்கறதாகட்டும், ரிட்டு அதை ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துட்டு இது ரிலேட்டடாக கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஹை கோர்ட்ஸ்க்கு பவர் இருக்குது. ஸோ இதில் வந்து எனி அதர் கோர்ட்ஸில் வந்து ஹை கோர்ட் வராது. ஏன்னா ஹை கோர்ட்க்கு ஆல்ரெடி ஆர்டிகல் 226 நம்ம பவர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4th பாருங்கள், த ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் shall not be suspended except as otherwise provided for by the Constitution. Thus, the Constitution provides that the President can suspend the right to move any court for the enforcement of the fundamental rights during a national emergency. Article 359 கீழே கூட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா Article 359 கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரைட் டு மூவ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண வந்து ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு பிரசிடென்ட் நினச்சா எமர்ஜென்சி டைமில் ரைட் டு மூவை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது ரைட் டு மூவ் எனி கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு மூவ் கிடையாது. அந்த நம்ம ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்க்கு கீழே ஆர்டிகல் 32க்கு கீழே நம்ம சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த ரைட்ஸ் வந்துட்டு பிரசிடென்ட் நினச்சா நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் இதை சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆனாலும் நீங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வேறு ஹை கோர்ட்டுக்கோ எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே, it is thus clear that the Supreme Court has been constituted as the defender and guarantor of the fundamental rights of the citizens. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதும் கேரண்டி பண்ணி பீப்புளுக்கு கொடுக்குறதும் யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா, யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்துட்டு அதை பண்ணி கொடுக்குறாங்க. இட் ஹாஸ் பீன் வெஸ்டட் வித் ஒரிஜினல், அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரிஜினல் பவர்ஸும் வைடு 2 விதமான பவர்ஸ் இருக்குது. ஒரிஜினல் பவர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பிகாஸ் அன் அக்ரீவ்டு சிட்டிசன் கேன் டைரக்ட்லி கோ டு த சுப்ரீம் கோர்ட். நீங்கள் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், நாட் நெசசரிலி பை த வே ஆஃப் அப்பீல். நீங்கள் ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகணுன்னா அப்பீல் மூலியமாக தான் போக முடியும். இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் நீங்கள் ஒரு பீப்புள் வந்துட்டு டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு அணுகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வைடு. அந்த வைடு பவர்ஸ் என்னென்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பவர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு இஷ்யூயிங் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் பட் ஆல்சோ ரிட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அதாவது இந்த பவர் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. நீங்கள் வந்துட்டு ஆனால் நீங்கள் நினச்சா ரிட்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் நினச்சா ரிட் எல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா, இந்த 2 விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணுறது ஒரிஜினல் பவர், வைடு பவர்ன்றது நம்மளுடைய ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே வரது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் 32, அதாவது என்ன பர்பஸ்னா ஆர்டிகல் 32க்கு to provide a guaranteed, effective, inexpensive and summary remedy for the protection of the fundamental rights. அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் நல்லா எஃபெக்டிவாகவும் செலவில்லாமல் இந்த நல்லபடியாக கேரண்டியாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 32 நமக்கு உதவுது. ஒன்லி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் அண்டர் ஆர்டிகல் 32 அண்ட் நாட் எனி அதர் ரைட் லைக் நான் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ், கஸ்டமரி ரைட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் ஆர்டிகல் 32 மூலிமா நாம் எடுக்க முடியுமே தவிர இதே நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத ஆர்டிகல் 32 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. த வயலேஷன் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் த சைன் குவா. அதாவது சைன் குவா அப்படின்றது வந்துட்டு ஒரு வேர்டு. ஓகேவா, சைன் குவா நான் ஃபார் த எக்ஸசைஸ் ஆஃப் த ரைட் கன்ஃபர்டு பை ஆர்டிகல் 32. அதாவது சைன் குவா நான் அப்படின்னா அது ஒரு டேர்ம் தான், கான்ஸ்டியூஷனல் டேர்ம் தான். அதாவது எசென்ஷியலி ரெக்வயர் அப்படின்ற மாதிரி, கட்டாயம் தேவை. என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் கட்டாயமாக நம்ம வந்து ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணலாம். இன் அதர் வேர்ட்ஸ், த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32 can't determine a question that does not involve fundamental rights. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இல்லாமல் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்டிகல் 32 can't be invoked simply to determine the constitutionality of an executive order or a legislation unless it directly infringes any of the fundamental rights. அதாவது ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 32க்கு கீழே வந்துட்டு
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இல்லாட்டி லெஜிஸ்லேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எல்லாம் வந்துட்டு வேறு எதுக்கும் வந்து ரிட்டோ ஆர்டிகல் 32 யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் the jurisdiction of the Supreme Court is original, out, not exclusive. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ஃபோர்ஸ் பண்ணுறதால சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரிஜினல், நாட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கன்கரண்ட் வித் த ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் த ஹை கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 226. ஹை கோர்ட்டும் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் அவங்களும் கேஸ் எடுத்து பார்க்கலாம் ஆர்டிகல் 226 கீழே. இட் வெஸ்ட் original powers in the High Court to issue directions, orders and writs of all kinds for the enforcement of the fundamental rights. It means when the fundamental rights of a citizen are violated, the aggrieved party has the option of moving either the High Court or the Supreme Court. அதாவது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போவாச்சும் வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம், அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஹை கோர்ட்டுக்கும் நீங்கள் போகலாம். ஓகேவா, நீங்கள் நினச்சா ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சுன்னா ஹை கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். Next, since the right guaranteed by Article 32 is in itself a fundamental right, the availability of alternate remedy is no but to relief under Article 32. Article 32 itself the fundamental right நமக்கு தெரியும். ஓகேவா, Article 32 அப்படின்றதும் ஒரு fundamental right தான். ஓகேவா. Next, the right to move the Supreme Court where a fundamental right is infringed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, the availability of however, the Supreme Court has ruled that where relief through High Court is available under Article 226, the aggrieved party should first move the High Court. அதாவது ஆர்டிகல் 226க்கு கீழேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹை கோர்ட் தான் போகணும். ஓகேவா, ஹை கோர்ட்டுக்கு அப்புறம் தான் ஆர்டிகல் 32க்கு அப்புறமா 32ல் இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரிட்ஸு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கொஷின் ஏரியா, அடிக்கடி வந்துட்டு கொஷின் அதுலேருந்து வரும். ஸோ அந்த ரிட்ஸ் வந்து மொத்தம் 5 டைப் இருக்கு இல்லையா, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்ஸ் டைப்ஸ் அண்டு ஸ்கோப்பு. ஓகேவா, அதோட டைப்ஸும் ஸ்கோப்பும் பற்றி சொல்லியிருக்காங்க. ரிட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீதி பேராணைகள் தான். ஆர்டிகல் 32க்கு கீழே கொடுக்கறது. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் ஆர்டிகல் 32க்கு கீழே கொடுப்பாங்க. ஹை கோர்ட்டாக இருந்தால் ஆர்டிகல் 226க்கு கீழே வரும். கேன் இஷ்யூ த ரிட்ஸ். இந்த 5 டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo-warranto. Further, the parliament can empower any other court to issue these writs. பார்லிமெண்ட் நினச்சா மற்ற கோர்ட்டும் இந்த ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண பவர் கொடுக்கலாம். Since no such provisions has been made so far, only the Supreme Court and High Court can issue the writs and not any other court. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொண்டு வரல. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் மட்டும்தான் இப்போ வர கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம 1950க்கு முன்னாடி, பிஃபோர் 1950 வந்து ஹை கோர்ட் ஆஃப் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 கோர்ட் மட்டும்தான் ரிட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 226க்கு கீழே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஹை கோர்ட்டுமே வந்து ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், these writs are borrowed from English law where they are known as prorogative writs. அதாவது நம்ம ரிட்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷனை வந்துட்டு இங்கிலீஷ் லாலேருந்து எடுத்திருப்போம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொரோகேட்டிவ் ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. They are so called in England as they were issued in the exercise of prerogative of the king, who was and is still described as the fountain of justice. The fountain of justice-னு இந்த ரிட்டை தான் சொல்லுவாங்க. ஓகேவா, fountain of justice. Later the High Court started issuing these writs as extraordinary remedies to uphold the right and liberties of the British people. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹை கோர்ட் தான் வந்து பிரிட்டிஷ் பீப்புளோடைய லிபர்ட்டிக்காக ரொம்ப பாதுகாத்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ த ரிட் ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் தட் ஆஃப் ஹை கோர்ட் இன் 3 ரெஸ்பெக்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ரிட்டுக்கும் ஹை கோர்ட் கொடுக்குற ரிட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, அது என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், த சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஒன்லி த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ண மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸ் கொடுக்க முடியும். இதே ஹை கோர்ட் நினச்சதுன்னா நாட் ஓன்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் எனி அதர் பர்பஸ், மற்ற பர்பஸ்க்காகவும் ரிட்ஸை வந்துட்டு ஹை கோர்ட் நினச்சா கொடுக்கலாம்.
ஸோ த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனி அதர் பர்பஸ் அப்படின்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அது எதை சொல்லுதுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்டினரி லீகல் ரைட், அந்த ஆர்டினரி லீகல் ரைட்டையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். த ரிட் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இன் திஸ் ரெஸ்பெக்ட் இஸ் நேரோவர் than that ஆஃப் ஹை கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட்டை விட இந்த இடத்துல ஹை கோர்ட் பெருசுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் நேரோவராக இருக்குது, ஹை கோர்ட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடராக இருக்கும். ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட் பெருசு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இது, the Supreme Court can issue writs against a person or a government throughout the territory of India, whereas the High Court can issue writs against a person residing or against a government or authority located within its territorial jurisdiction only or outside its territorial jurisdiction only if the cause of action arises within its territorial jurisdiction. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நினச்சா த்ரூ அவுட் த கண்ட்ரி எங்கே வேணால் நம்ம இந்தியாவுக்குள்ளே டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் அந்த ரிட்ஸை வந்து கொடுக்கலாம். ஆனால் ஹைகோர்ட் நினச்சதுன்னா அதோடைய டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே மட்டும்தான். இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்னா நம்ம தமிழ்நாடு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளே இருக்கிற இடத்துல மட்டும்தான் ரிட்டு வந்து ப்ரொவைட் பண்ண முடியுமே தவிர அவுட் சைடுக்கு வந்து கொடுக்க முடியாது. அவுட் சைடு எப்போ கொடுக்கலான்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு நம்ம டெரிட்டோரியலுக்குள்ளே வந்துட்டு அரைஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட், தஸ் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் தான் வைடர்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இஷ்யூயிங் ரிட்ஸ் இஸ் வைடர் than that ஆஃப் அ ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் வைடர், இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் தான் பெருசுன்னு சொல்லிட்டாங்க. இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹை கோர்ட் தான் பெருசு. ஏன்னா ஹை கோர்ட் நினச்சா அதர் ப்ரொவிஷன், அதாவது ஆர்டினரி லீகல் ரைட்டுக்கும் ரிட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் ஒன், த ரெமெடி அண்டர் ஆர்டிகல் 32 itself a fundamental right. ஆமாம், ஆர்டிகல் 32வும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். த சுப்ரீம் கோர்ட் மே நாட் ரெஃப்யூசஸ் டு எக்ஸைஸ் இட்ஸ் writ jurisdiction. On other hand, a remedy under Article 226 is discretionary and hence a high court may refuse to exercise its writ jurisdiction. Article 32 does not merely confer power on the Supreme Court as Article 226 does on a high court to issue writ for the enforcement of fundamental right or other rights as a part of its general jurisdiction. The Supreme Court is thus constituted as a defender and a guarantor of the fundamental right. அதாவது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் நினச்சா வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆர்டிகல் 32க்கு கீழே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. இதே ஆர்டிகல் 226க்கு கீழே ஹைகோர்ட் நினச்சுனா, ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கிரிஷனரி தான். ஓகேவா, ஸோ அவங்க நினச்சா இதை ரெஃப்யூஸ் பண்ணலாம், ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் நினச்சா ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அதுதான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் தான் வந்துட்டு கேரண்டர் அண்ட் டிஃபெண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது நமக்கும் தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட், now we will proceed to understand the meaning and the scope of different kinds of writs mentioned in Article 32 and 226 of the Constitution. அதான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆர்டிகல் 22ங்கிறது சுப்ரீம் கோர்ட் பார்க்கும், ஆர்டிகல் 226 வந்து ஹை கோர்ட்டு கீழே ரிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஹேபியஸ் கார்பஸ் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட். ஓகேவா, ரிட் பெட்டிஷன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஹேபியஸ் கார்பஸ் தான். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது என்னென்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றது. இது என்னென்னா ஒருத்தரை வந்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், லட்டின் தான். அதாவது இட் இஸ் அ லட்டின் டேர்ம் விச் லிட்ரலி மீன்ஸ் டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னா தமிழில் அதாவது முன் ஆஜர்படுத்து அப்படிங்கிற மாதிரி. அவனை வந்துட்டு என் முன்னாடி ஆஜர்படுத்த, அவன் எங்கே இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவனை ஆஜர்படுத்தியே ஆகணும் கோர்ட்டில். ஓகேவா, அதுதான். ஒரு நபர் மற்றொரு நபரை வந்துட்டு சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறது, அதாவது இல்லீகல் அரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவரை வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணி ஆஜர்படுத்துவாங்க. இதுதான். ஸோ இது என்னன்னா அந்த காவலில் இருக்கிற அந்த தன்மையையும் சட்டப்பூர்வமான ஒரு தன்மையையும் இந்த இடத்துல ஆய்வு செய்வாங்க. அதாவது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராக ரெண்டுத்துக்கும் எதிராகவும் இதை வந்து போடலாம். ஓகேவா, ரிட் பெட்டிஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டர் இஷ்யூடு பை த கோர்ட் டு த பர்சன் ஹூ ஹாஸ் டிடைன்டு அனதர் பர்சனால் டிடைன் பண்ணி வச்சுருந்தாலும் டு ப்ரொடியூஸ் த பாடி ஆஃப் த லேட்டர் பிஃபோர் இட், அந்த அவரை வந்து முன்னாடி ஆஜர்படுத்தணும். த கோர்ட் தெம் எக்ஸாமைன்ஸ் த காஸ் அண்ட் லீகாலிட்டி ஆஃப் டிடென்ஷன். அதுதான்
என்னன்னா இந்த டிடென்ஷனுடைய காஸ் அண்ட் லீகாலிட்டியை வந்துட்டு இது எக்ஸாமைன் பண்ணும். இட் வுட் செட் த டிடைன்டு பர்சன் ஃப்ரீ, அதாவது அவரை ரிலீஸ் பண்ணி இஃப் த டிடென்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி இல்லீகல், அதாவது இல்லீகலாக டிடென்ஷன் பண்ணியிருந்தா, அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதிலிருந்து பாதுகாக்கும். திஸ் ரிட்ஸ் இஸ் அ பல்க் ஒர்க் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி எகென்ஸ்ட் ஆர்பிட்ரரி டிடென்ஷன், அதாவது ஒரு தன்னிச்சையான கைதுக்கு எதிராக இது வந்து நம்மளை பாதுகாக்குது, இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை. The writ of habeas corpus can be issued against both public authorities as well as private individuals. பப்ளிக் அத்தாரிட்டி முன்னாடியும் ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்காகவும் நீங்கள் இதை வந்து வெளியிடலாம். த ரிட் வந்துட்டு அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ண முடியாதுன்னா, டிடென்ஷன் இஸ் லாஃபுல், சட்டப்பூர்வமாக ஒருத்தரை கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இல்லீகல் அரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது காப்பாற்ற முடியும். த ப்ரொசீடிங்ஸ் இஸ் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் அ லெஜிஸ்லேச்சர் ஆர் அ கோர்ட், அதாவது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழேயோ இல்லை லெஜிஸ்லேச்சரை வந்துட்டு அதோடைய அவமதிப்பின் கீழே யாராவது குற்றத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. டிடென்ஷன் இஸ் பை அ கம்பீட்டன்ட் கோர்ட். ஓகேவா, கம்பீட்டன்ட் கோர்ட் மூலியமாக அரெஸ்ட் பண்ணியிருந்தாவோ, டிடென்ஷன் இஸ் அவுட் சைட் த ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் த கோர்ட், அதாவது கோர்ட்டோட ஜுரிஸ்டிகேஷனுக்கு அவுட் சைடில் ஏதாவது ஒரு கைது நடந்திருந்தாவோ இந்த இடத்துல வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டை யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்னா வந்துட்டு வி கமாண்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வர்றது தான். ஓகேவா, என்னது வி கமாண்ட், அதாவது ஒரு அதிகாரி வந்து வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறது, நாம் கட்டளை இடுகிறோம் அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங் வரும். அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு பப்ளிக் அஃபீஷியல் வந்துட்டு அவருடைய டியூட்டியை வந்துட்டு செய்ய தவறிட்டாவோ இல்லை செய்ய மறுத்தாவோ அவரை இதை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளை இடுற மாதிரி. ஓகேவா, இட் இஸ் அ கமாண்ட் issued by the court to a public official asking him to perform his official duties that he has failed or refused to perform. அதை செய்ய தவறிட்டாவோ இல்லை செய்ய மறுத்தாவோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது தான் மேண்டமஸ். It can also be issued against any public body, corporation, inferior court, a tribunal or government for the same purpose. எல்லா இடத்து மேலேயும். ஓகேவா, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம இந்த ரிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ளஸ் த ரிட் மேண்டமஸ் கான்ட் பி இஸ்யூடு, எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியாதுன்னா எகென்ஸ்ட் அ ப்ரைவேட் இண்டிவிஜுவல் பாடி, ப்ரைவேட்டுக்கு எதிராக இந்த மேண்டமஸ் யூஸ் பண்ண முடியாது. டு என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டஸ் நாட் பொசஸ் ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ், அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸுக்கு கீழே வரலன்னா அதுங்கே யூஸ் பண்ண முடியாது. வென் த டியூட்டி இஸ் டிஸ்கிரிஷனரி, அதாவது அவருடைய விருப்பத்தின் பேரில் செய்கிற டியூட்டியை வந்துட்டு நாம் போய் இல்லை நீ இதை பண்ணியே ஆகணும்ல சொல்ல முடியாது. ஓகேவா, டு என்ஃபோர்ஸ் அ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இதில் இதை யூஸ் பண்ண முடியாது. எகென்ஸ்ட் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்னருக்கு எதிராக இதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு ஆக்டிங் இன் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழேயும் இந்த மேண்டமஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு தனிநபரோ குடியரசுத் தலைவர், ஆளுநர், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக வெளியிட முடியாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக இதை நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ரொஹிபிஷன் அப்படின்றது என்னன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. இதில் ஒரு வேர்டு டு ஃபர்பிட்னா தடை விதிக்கிறது. ஓகேவா, ஸோ இஷ்யூடு பை அ ஹையர் கோர்ட் டு அ லோவர் கோர்ட், அதாவது ஒரு ஹையர் கோர்ட் வந்து அதுக்கு கீழே இருக்க லோவர் கோர்ட்டுக்கு இதை கொடுக்கலாம், இல்லாட்டி ட்ரிபியூனலுக்கு கொடுக்கலாம். எதுக்காகனா prevent the later from exceeding its jurisdiction or usurping jurisdiction that it does not possess. அதாவது இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி வரும். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டே தப்பு நடக்கும்னு தெரிஞ்சு ஃபஸ்ட்டே வந்து இல்லை நீ இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறது. உயர்நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்களுக்கெல்லாம் இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ தடையுறுத்தும் நீதி பேராணை வந்துட்டு நீ இதை செய்யாமல் கம்முன்னு இரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறது தான். ஓகேவா,
ஃபர்தராக பார்த்தோம்னா the writ of prohibition can be issued only against judicial and quasi judicial authorities. இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகும்னா ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான். அதாவது நீதித்துறை சார்ந்த இல்லாட்டி அரை நீதித்துவ அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இட் இஸ் நாட் அவைலபிள் அகேன்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். அந்த ஒரு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழேயோ லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் சட்டமன்றம் அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுலையோ பிரைவேட் இண்டிவிஜுவல் பாடிஸ்க்கு எதிராக இதை கொண்டு வர முடியாது. ஒன்லி ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியலுக்கு எதிராக தான் நாம் இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு செட்டியோரரி அப்படின்னா ஆவணக்கேட்பு. சர்டிஃபிகேட்ஸ்னால் என்ன, ஆவணங்கள் தானே. ஸோ செட்டியோரரி அப்படிங்கிறது ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் வந்துட்டு டு பி சர்டிஃபைடு அப்படின்னு இருக்கு. டு பி சர்டிஃபைடு அப்படின்னா ஆவணம் வழங்கு அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி விவரத்தை வந்துட்டு நீ டு பி இன்ஃபார்ம்டு விவரத்தை தெரிவி அப்படின்ற 2 மீனிங்கில் வர்றது தான். ஸோ இது யாருன்னா ஹைகோர்ட் வந்து லோவர் கோர்ட்டுக்கோ இல்லை ட்ரிபியூனல்ஸ்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ் பெண்டிங் வித் த லேட்டர் டு இட் செல்ஃப் ஆர் டு ஸ்குவாஷ் த ஆர்டர் ஆஃப் த லேட்டர் இன் அ கேஸ். அதாவது பெண்டிங் கேஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை கேட்டு கொடுக்கறது தான். ஹைகோர்ட் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற, அதாவது ஏதாவது ஒரு ஹையர் கோர்ட் வந்து அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட் மேலே இதை கொண்டு வரலாம். ஆவணக்கேட்பு நீதி பேராணைன்னு சொல்கிற செட்டியோரரி ரிட்டை நிலுவையில் உள்ள வழக்கை வந்துட்டு மாற்றிடும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இட் இஷ்யூட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஜுரிஸ்டிகேஷன் ஆர் லேக் ஆஃப் ஜுரிஸ்டிகேஷன் ஆர் எரர் ஆஃப் லா. அன்லைக் ப்ரொஹிபிஷன், இது வந்து ப்ரொஹிபிஷன் மாதிரி நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறது கிடையாது. விச் இஸ் ஒன்லி ப்ரிவென்டிவ். அது வந்து ரொம்ப ப்ரெவென்டிவாக இருக்கும். இதே செட்டியோரரி அப்படிங்கிறது போத் ப்ரெவென்டிவ் ஆஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ். அதை வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கிறது தான் இந்த செட்டியோரரி. ஓகேவா. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா the writ of certiorari could be issued only against judicial and quasi judicial தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இது மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன, ப்ரொஹிபிஷன் பார்த்தோம்ல. ஸோ ப்ரொஹிபிஷன் மாதிரியே வந்துட்டு ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியலுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ 1991 தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு எகெயின்ஸ்டாகவும் நீங்கள் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு 1991 சொல்லியிருக்காங்க. லைக் ப்ரொஹிபிஷன் செட்டியோரரி இஸ் நாட் அவைலபிள் அகேன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் அண்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். அதே மாதிரி தான் ப்ரொஹிபிஷன் மாதிரியே இதையும் வந்துட்டு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ்க்கு எதிராகவோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராகவோ கொண்டு வர முடியாது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு எதிராக கொண்டு வரலாம். உங்களுக்கு ப்ரொஹிபிஷனில் பார்த்தீங்கன்னா அதுவும் கொண்டு வர முடியாது. ஒன்லி ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் தான். இதே செட்டியோரரி வந்துட்டு ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கும் இதை வந்து நம்ம எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு quo-warranto. இது என்னன்னா தகுதி வினவு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பப்ளிக் அஃபீஷியலை கேட்குற மாதிரி. ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சென்ஸ் வந்து இதுக்கு மீனிங் என்னென்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், அதாவது எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த அதிகாரம் இல்லாட்டி ஆணையின் அடிப்படையில் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ஒரு நபரை வந்துட்டு நீங்கள் சட்டப்பூர்வமாக கேள்வி கேட்குறது தான். It is issued by the court to inquire to the legality of claim of a person to a public office. அவர் எப்படி இந்த பப்ளிக் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்காருங்கிறது. Hence it prevents illegal usurpation of public office by a பர்சன். அதாவது ஒரு பப்ளிக் ஆஃபீஸை வந்துட்டு இல்லீகலாக யாராவது வந்து உக்காந்துருப்பாங்க இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான். த ரிட் கேன் பி இஷ்யூட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் அ பெர்மனன்ட் கேரக்டர் கிரியேட்டட் பை த ஸ்டாச்சு ஆர் பை த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சப்ஸ்டான்சிவ் பப்ளிக் ஆஃபீஸ்க்கு கீழே வரது தான். ஓகே. என்னென்னா த ரிட் கேன் பி இஷ்யூடு யாருக்கு முன்னாடி, அதாவது இந்த தகுதி வினவு யாருக்கு மட்டும் போட முடியும் அப்படின்னா, பொது அலுவலகத்தை வந்து ஒரு நபர் தவறாக கையாளுவதை வந்து இது தடுக்கும். ப்ளஸ் அமைச்சர் அலுவலகம் எல்லாம் இருக்கு இல்லையா, மினிஸ்டரியல், நெக்ஸ்ட் அந்த ப்ரைவேட் ஆஃபீஸஸ், அதுக்கெல்லாம் வந்து இது பொருந்தாது. ஒன்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேட்குற மாதிரி தான். ஸோ மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸ், ப்ரைவேட் ஆஃபீஸ்க்கெல்லாம் பொருந்தாது. அன்லைக் த அதர் 4 writs, திஸ் கேன் பி ஷார்ட் பை அன் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆர் நாட் நெசசரிலி பை த அக்ரீடு பர்சன். அந்த மற்ற 4 ரிட்டும் வந்துட்டு பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் போட முடியும் ரிட் பெடிஷன். இதே இந்த quo-warranto அப்படின்றது யார் வேணால் போடலாம். அதர் பர்சன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற யார் வேணாலும் இந்த quo-warranto பெட்டிஷனை போடலாம். இதுதான் இதில் இருக்க ஒரு சிறப்பம்சம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு habeas corpus, mandamus, prohibition, certiorari,
லாஸ்ட்டாக quo-warranto வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஆர்டிகல் 32 இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேவா, இந்த 32 ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆர்டிகல் 33 இருக்கு இல்லையா, 33, 34 அடுத்தடுத்து வரதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.